பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்பி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் மனங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 23ஆம் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளிகள் காத்திருக்கிறது விருதா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதன்றது ஐஸ்வர்யமும் ஒரு பெரிய முக்கியத்துவமாக இருக்குது. பாருங்க, ஐஸ்வர்யத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துறது இல்லை, ஆனால் அதை எப்படி கையாளுறோன்றது நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்கள், அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி விரயமாக செலவு செய்கிறோன்றதில் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நம்மளுடைய தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விரயமாக பணங்களை எடுத்து கொடுத்துறோம், ஈஸியாக கொடுத்துறோம். ஆனால் அவங்க கஷ்டம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கேட்கும்போது நம்ம கொடுத்துருவோம். ஆனால் அந்த பணத்தை எப்படி நமக்கு அதேமாரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்ககிட்ட கேட்டால் அது தருவாங்களா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்களால அது கொடுப்பாங்களா? அவன் கொடுக்கல, ஆனால் எனக்கு இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது எதற்காண்டி செலவழியணும் அப்படின்றத தேவ திட்டத்தை அறிஞ்சு நீங்கள் செயல்படும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அவர் உங்கள் வீட்டை கட்டணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னா முதல்ல அதுக்கு நல்ல பேஸ்மெண்ட்லாம் நல்லா செட் பண்ணுறதுக்கு நல்ல சிமெண்ட்டு, மண் எல்லாம் தேவைப்படும். பாருங்கள், அது தண்ணி எல்லாமே தேவைப்படும், செங்கல் எல்லாம் தேவைப்படும். ஸோ இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கர்த்தர் இதெல்லாம் வாங்கணும், இந்த வீட்டை கட்டுறதுக்கு இதெல்லாம் தேவை, குறைவாக இருக்க இடங்களில் இதெல்லாம் நிறைவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்குன்னு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் விரயமாக செலவு செய்தீங்க என்று சொன்னால் உங்கள் வீடு கட்டப்படாது. அதாவது தரித்திரத்தினால நிரம்பும், உங்களுடைய ஆசீர்வாதம் பத்தாத சூழ்நிலையில் போகும். அப்போ வீடுகளில் சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், பெரும்பாலும் 90% குடும்பங்களில் நடக்கிறது இந்த பொருளாதார பிரச்சனை தான். அதாவது நம்ம பொருளாதாரத்தை இஷ்டத்துக்கு செலவு செஞ்சிடறோம், விரயமாக செலவு செய்கிறோம். ஆனால் நம்ம ஞானமாக செலவு செஞ்சோம், நம்ம ஞானமாக தேவ ஞானத்தை பெற்றுக்கிட்டு நம்ம அதை செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கைகளில் நம்ம பணங்கள் விரயமாக போகாது. அதாவது ஒரு இஎம்ஐ பே பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இஎம்ஐக்கு ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னே சொன்னால் அந்த பொருளை எடுக்கும் போது நல்லா யோசிங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து நல்ல ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் எடுங்க. ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்கும் பொழுது அந்த பணங்கள் உங்களுக்கு விரயமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே நீங்கள் இது இருந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆடம்பரத்துக்கு ஆசைக்காண்டி வாங்கினது. பின்னாடி அது உங்களுடைய ஒரு சின்ன நெருக்கம் வருது, ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நெருக்கப்படுவீங்க. அப்போ அந்த நெருக்கம் நம்மளுக்கு தேவையா? இந்த நாளில் காலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களோட கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பொருளாதாரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுங்க. இப்போ யாராவது கேட்டாங்க, இல்லை இந்தமாரி கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாருன்னா, தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை சத்ருவானை என்ன செய்வானா, அதை கலைச்சி போடணும், அதை பிடுங்கிடணும் அப்படின்னு தான் பிசாசு அநேக நபர்களை அனுப்புவான். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஒவ்வொரு ரூபாய் பணத்தையும் நம்ம செலவு செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை நம்மளுடைய வீடு கட்டுகிறதுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவார். அவர் வீட்டை கட்டுவார், அவர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவார், அவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை சாப்பிடுவோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா, சங்கீதம் 127:1 கர்த்தர் எங்களுடைய வீட்டை கட்டுகிறவனோட பிரயாசம் விருதாவாக இருக்குது ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சுய ஞானத்தினால் நாங்கள் செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா, எங்களுடைய சுயம் ஆண்டவரே வெளிப்படக்கூடாது. எசப்பா ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தில் இத்தனை நாள் நாங்கள் செஞ்சு அநேக உபத்திரங்கள்லையும் அநேக பொருளாதார நெருக்கங்கள்லையும் ஆண்டவரே மாட்டிக்கொண்டு இருக்கோம்ப்பா. ஆண்டவரே, என்னோட கூட செஞ்சு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உங்களுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ரூபா பணத்துக்குண்டான வேல்யூவும் தெரியாதபடி நாங்கள் செலவு செய்ததுக்காண்டி ஆண்டவரே, எங்கள் இஷ்டத்து போக்குக்கு நாங்கள் செலவு செய்ததுக்கு
செய்ததுக்கு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் ஹேண்டில் செய்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ திட்டம், அந்த பணம் எங்களுக்கு என்ன நோக்கத்துக்காண்டி கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு, எங்கள் குடும்பத்திற்குன்னு என்னென்ன காரியங்களுக்காண்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த பணத்தை வந்தோடனே கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பணங்களை செலவழிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. ₹1 பணமாக இருந்தாலும் அது தேவன் எங்களை நம்பி கொடுத்த பணம், நாங்கள் விரயமாக செலவு செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிந்த புத்தி ஞானம் மாதிரி எங்களுக்கு உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் காரியங்களை வாய்க்க செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.